வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. புதிய பயனாளர் தெரிவின் கீழ் மேலும் 10,000 வீடுகளை வடக்கு கிழக்கில் நிர்மாணிப்பதற்கு அமைச்சர் தீர்மானம். சிறிய மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய செயலாளர் உறுதி. இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் இன்று மாலை கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்தார். 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பது என்பது அனைத்து பிரிவினராலும் வழங்கப்பட்ட வாக்குறுதி அல்லவென தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்தார். பொறுப்பற்ற வகையில் 1000 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தொழிற்சங்கங்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்கும் பொருளாதாரம் இல்லை என்பதுடன் இதனை தோட்ட தொழிலாளர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 730 ரூபாய் என்ற இணக்கப்பாடே தற்போது எட்டப்பட்டுள்ளதாகவும் கூட்டு ஒப்பந்தம் இன்று மாலை கைச்சாத்திடப்படும் எனவும் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். புதிய பயனாளர் தெரிவின் கீழ் மேலும் 10,000 வீடுகளை வடக்கு கிழக்கில் நிர்மாணிக்க மீள்குடியேற்ற அமைச்சர் தீர்மானித்துள்ளது. மாவட்ட செயலகங்களினூடாக பயனாளிகள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் சிவஞான ஜோதி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 10,000 வீட்டு திட்டம் பயனாளிகளின் முன்னெடுப்பிலே மேற்கொள்ளுகின்ற வீட்டு திட்டம், கல்வீடுகள் என்ற அடிப்படையிலே சென்ற வீட்டு திட்டம், பெரும்பாலான முன்னேற்றகரமான பல செயற்பாடுகள் நடைபெற்று இப்பொழுது இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் அது முடிவடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வீட்டு திட்டங்கள் யாவும், அந்த 10,000 வீட்டு திட்டங்களும் வடகிழக்கு மாகாணங்களிலே பூரணமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். அவர்கள் வீடுகளிலே ஆக்கியூபை பண்றதுக்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அதே போன்று இன்னும் மேலும் ஒரு 10,000 வீடுகள் அதிமேதகு ஜனாதிபதியினுடைய மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய முன்னெடுப்பிலும், அதே மாதிரி கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய முன்னெடுப்பிலும் இந்த 10,000 வீட்டு திட்டங்களை மேலும் முன்னெடுக்கும்படி எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே இப்போ நாங்கள் மேலும் ஒரு 10,000 வீடுகளை பயனாளிகளுக்கு கொடுக்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கான கிரைட்டீரியாஸ், பெனிஃபிஷரிஸ், பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான அவர்களுடைய சில கிரைட்டீரியாஸையும் தெரிவு செய்து அது நாங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ளோம். அவற்றை பயனாளிகளை தெரிவு செய்யும்படி இந்த பயனாளிகள் தெரிவிலே கூடுதலாக மீள்குடியேற்றங்களை அடிப்படையாக கொண்ட போதிலும், நலன்புரி நிலையங்களிலும் மற்றது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் உறவினர்களுடன் இருக்கின்றவர்களை அடிப்படையாக கொண்ட போதிலும் இதிலே கூட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மற்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், குடிசைகளில் வாழ்கின்றவர்கள், மற்றது எக்ஸ் காம்பேட்டன்ஸ், அதாவது முன்னாள் போராளிகளில் போர்களில் ஈடுபட்டு அவர்கள் தற்பொழுது போர் முடிந்த பிறகு அவர்கள் ரிஹாபிலிட்டேட் பண்ணப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட அந்த போராளிகள், இப்படியாக வயோதிபர்கள், சில பல வயோதிபர்களுக்கு முன்மைய சில வீட்டு திட்டங்களிலே இடம் கிடைக்கவில்லை. அவர்களே எல்லாரையும் உள்வாங்கிய அடிப்படையிலே இந்த புதிய தெரிவு, அதாவது பயனாளிகளை தெரிவு செய்கின்ற புள்ளிகளை வழங்குகின்ற முறைகள் அவற்றை உள்வாங்கியுள்ளன. ஆகவே இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கடந்த கால அனுபவங்களையும் இதிலே உள்வாங்கியபடி இந்த பயனாளிகளை தெரிவு செய்கின்ற வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு 10,000 வீடுகள் மேலும் கட்டப்படுவதற்கான ஆரம்ப அடிப்படை வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இந்த எதிர்வரும் காலங்களில் 20,000 வீடுகளை கட்டிக் கொடுக்கின்ற வேலை திட்டம் எங்களுடைய அமைச்சினால் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த வருடத்தில் மாத்திரம் 12 தொடக்கம் 17 வயது வரையான வயதுகளுடைய 20,000க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 5.3% பெண் பிள்ளைகள் கர்ப்பமாகும் நிலை காணப்படுவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டாரவிடம் கையளிக்கப்பட்டது. மேலும் அந்த அறிக்கையில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி தெல்தெனிய ஒருதொட பகுதியில் ஒரு தொகை கஞ்சா வைத்திருந்த பாடசாலை மாணவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி நகரில் உள்ள 3 பாடசாலைகளைச் சேர்ந்த 10 மற்றும் 11 வயதுக்குட்பட்ட மாணவர்களிடமிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாடசாலை முடிந்ததும் பாடசாலை சீருடையுடன் உருத்தொட்ட பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுவதாக வழங்கப்பட்ட தகவலுக்கமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தெல்தெனிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் தலா 25,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா அனுராதபுரம் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். வவுனியா அனுராதபுரம் பிரதான வீதியில் சாலியபுர பகுதியில் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றது. மதவச்சியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வவுனியாவிலிருந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி பயணித்த பஸ் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. சம்பவத்தில் வேனில் பயணித்த 6 பேரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். களம் பல கண்ட மன்னராட்சி, பசுமை தழைத்த விவசாய புரட்சி, தொல்லியல் மிளிர்ந்த கலை ஆட்சி. வரலாற்றில் பயணித்து எதிர்காலத்தை செதுக்கிடுவோம். கிராம ராஜ்ய சபைகளை நடைமுறை சாத்தியமாக்கும் சரித்திரத்தை தழுவிய சமகால பயணம். மக்கள் சக்தி, மக்கள் அணி, நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒருமித்த கருத்துடையோர் ஒன்றிணைவோம். புத்தாக்க சிந்தனைகளை கொண்ட புதுயுகம் படைப்போம். மக்கள் சக்தி, மக்கள் அணி, கிராமிய அமைப்பு, அனைத்து கிராமங்களின் கிராம சேவகர் பிரிவுகளிலும். இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு உகந்ததாக வளிமண்டலவியல் நிலைமைகள் காணப்படுகின்றன. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இது பின்னர் ஏனைய மாகாணங்களுக்கும் பரவக்கூடும். மேல் மாகாணத்திலும் அத்துடன் காலி, மாத்தறை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். நாட்டின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான, அத்துடன் முல்லைத்தீவு தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து வீசும். இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.